கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். நம்ம என்னென்ன இது ப்ரோக்ராம்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறாங்க்கா? அதுவா, நம்ம சாங், அப்புறம் அதுக்கு ஆக்ஷன் பார்ப்போம், ஸ்கிட்டு அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது பெருசி. ஆனால் அதுக்கெலாம் முன்னாடி நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? குட்டி செல்லுங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் த லார்ட். இப்போ நம்ம ஹாப்பி நியூ இயர். நம்ம எல்லோரும் எங்கே வந்திருக்கோம்? ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கடந்த வருஷம் முழுசும் ஏசப்பா நம்மளோட இருந்து நம்மளை பாதுகாத்து கிருபையாக நடத்துனாங்க. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குல்ல புதிய வருஷத்துக்குள்ள வந்தது. புது வருஷத்துக்கு ஏசப்பா நம்மளோடு கூட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி? நான் உன்னை தப்புவிக்கும்படிக்கும், உன்னை ரட்சிக்கும்படிக்கும், உன்னை காக்கும்படிக்கும் நான் உன் கூடையே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? எங்கே போனாலும் ஏசப்பா நம்மோட கூட என்ன செய்யன்னு சொல்லியிருக்காங்க, இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த ஏசப்பா நம்ம கூட இருந்து அவங்க நம்மளை ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபிக்கலாமா குட்டீஸ்? நம்ம ஜோம் எல்லோரும் கண்ணை மூடுங்கம்மா. ஆண்டு சமூகத்தில் பயபக்தியோடு நம்ம ஜோம் பண்ணுவோம். ஆட்டுமா? சரி, ஜெபம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. அருமையான சிறு உள்ளங்களுக்காக நன்றி ஏசப்பா. சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னீரே ஐயா. ஐயா, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு வருடத்தை கடந்து தேவனே கிருபையாய் பாதுகாத்து சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து புதிய ஆண்டுக்குள்ளே நீர் கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. கோடாகோடி நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டை பிள்ளைகளுக்கு ஆசீர்வைத்து கொடுத்துருங்கப்பா. ஆண்டவரே, உன்னை ரட்சிக்கும்படிக்கும், உன்னை காக்கும்படிக்கும் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கிற வாக்கு தத்துவத்துக்காக ஐயா நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய ஆண்டவரே சுகத்தை கொடுங்கப்பா. எல்லா விதமான பலவீனங்களுக்கும் பிள்ளைகளை விலைக்கு காத்துக்கிடுங்க. பிள்ளைகள் சாப்பிட்ற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் பள்ளியிடத்துக்கு போகும்போது பிள்ளைகள் ஆண்டவரை கூடவே போங்க, பாதுகாப்பு கொடுங்க. சைக்கிளில் போகும்போது, பஸ்ஸில் நடந்து போகும்போது உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். அங்கே எந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்துடவே கூடாது ஏசப்பா. நீங்கள் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை காத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க ஆண்டவரே ஃபோனுக்கு அடிக்ட் ஆகக்கூடாதப்பா. ஆண்டவரை பெற்றோருக்கு கீழ்ப்பிடியணும். டீச்சர்ஸ்க்கு ஆண்டவரை பிரியமாய் நடக்கணும். நல்லா படிக்கக்கூடிய ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுங்க. படித்து முன்னுக்கு வரணும். தானியலை போல பெரிய ஆளாக உயரணும். ஆண்டவரே யோசிப்பை போல பெரிய நிலைமைக்கு வரணும் ஏசப்பா. பிள்ளைகளுடைய நோக்கம் அப்படியாக இருக்கட்டையா. விளையாட்டில் ஆண்டவரே சிறந்து விளங்குகிற பிள்ளைகளுக்கு விளையாட்டில் ஆண்டவரே இந்த வருஷத்தில் நல்ல பெரிய வெற்றியை கொடுங்க. நல்ல கப் வாங்கணும் ஆண்டவரே, நல்ல மெடல் வாங்கணும் ஆண்டவரே. விளையாடுறதுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. அதில் எந்த ஒரு ஆண்டவரே காயங்களும் அடிகளும் வந்துடக்கூடாது ஐயா. என்னென்ன முயற்சி எடுக்கிறார்களோ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஆண்டவரே, என்னென்ன போட்டிகளில் கலந்து கொள்கிறார்களோ அதிலெல்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி அவங்க கூடவே இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஐயா. பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க. அவங்க சாப்பிட்ற அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னென்ன படிப்புக்காக முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த படிப்பை பிள்ளைகளுக்கு பிளஸ் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை அரவணைத்த கரம் பிள்ளைகளை அரவணைக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகள் நல்லபடியாக முன்னேறி நல்லபடியாக படித்து ஐயா முத நாமத்துக்கு மகிமையாக விளங்கவும், பெற்றோருக்கு ஆண்டவரை பெருமையை சேர்க்கவும் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. அவங்க போகிற சண்டே கிளாஸ், அவங்க போகிற வாலிபர் கூட்டம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அங்கே மற்றவங்களுக்கு சாட்சிகளாக விளங்கட்டும் ஆண்டவரை. துன்மார்க்கருடைய காரியங்களுக்கு பிள்ளைகளை விலைக்கு காத்துக்கிடுங்க. பிள்ளையுடைய இருதயத்தில் என்னென்ன தேவை இருக்கிறதோ ஆண்டவரே, ஜெபம் இருக்கிறதோ அந்த ஜெபத்தை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கப்பா. பாவத்துக்கு மாத்திரம் பிள்ளைகள் செவி கொடுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே அதற்கு வேண்டிய மன பயலத்தையும் தைரியத்தையும் கொடுங்க ஆண்டவரே. தங்களோடு கூட சேர்ந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கர்த்தருக்குள்ளேயே கொண்டு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கொண்டு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காக அந்த 5 மீனை கொடுத்த சிறுவனை போல அநேக ஆத்மாக்களை உம்மண்டையிலே அழைத்து வரக்கூடிய கிருபையை தாங்க. இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான ஆண்டாய், சுகமுள்ள ஆண்டாய், செழிப்புள்ள ஆண்டாய் இருக்க பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உம்முடைய நீதியின் கரத்தினாலே தாங்கி கொள்ளுங்க. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. துதிகன மகிமை உமக்கே உரியது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன குட்டீஸ், ப்ரேயர் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம அடுத்த சாங் கற்றுக்கலாமா? என்னக்கா அப்பத்துலேருந்து என்னமோ சண்டே மண்டே டியூஸ்டேன்ட்டு பாடிட்டு இருந்தீங்களே, என்னதுக்கா? ஆமாக்கா, அதை பற்றி தான் நம்ம இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம்.
குட்டீஸ் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கா? இப்போ நம்ம அந்த சாங் கற்றுக்கலாமா? இப்போ பாட்டு பாடுவோம். Tuesday, Wednesdays sit in my heart. Thursday, Friday, Saturday, Sunday, Jesus lives in my heart. Every day, yes, Jesus lives in my heart. Every day, yes, Jesus lives in my heart. செவ்வாய் புதன் இயேசு இந்த நுலத்தில், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இயேசு இந்த நுலத்தில், எல்லா நாளிலுமே இயேசு இந்த நுலத்தில், எல்லா நாளிலுமே இயேசு இந்த நுலத்தில். குட்டீஸ் பாட்டு பிடிச்சிருந்துச்சா? எல்லா நாளுமே ஏசப்பா யார் கூட தான் இருப்பாங்க? நம்ம கூட தான் இருக்கிறாங்க, அப்படி தானே? ஆமாம். இந்த பாட்டை நம்ம இப்போ நல்லா கிளாப் பண்ணி நல்லா சந்தோஷமாக பாடலாமா? ஏசு எந்த உள்ளத்திற்கு மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆக்ஷன் பண்ண போகிறோம், சரியா? ஏசு எந்த உள்ளத்தில் பாடலாமா? ரெடியாக இருக்கீங்களா? எல்லோரும் எழும்பிக்கலாமா? Sunday, Monday, Tuesday, Wednesday, Jesus lives in my heart. Thursday, Friday, Saturday, Sunday, Jesus lives in my heart. Every day, yes, Jesus lives in my heart. Every day, yes, Jesus lives in my heart. Sunday, Monday, Tuesday, Wednesday, Jesus lives in my heart. Thursday, Friday, Saturday, Sunday, Jesus lives in my heart. Every day, yes, Jesus lives in my heart. Every day, yes, Jesus lives in my heart. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இயேசு எந்த உள்ளத்தில், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இயேசு எந்த உள்ளத்தில், எல்லா நாளிலுமே ஆம் இயேசு எந்த உள்ளத்தில், எல்லா நாளிலுமே ஆம் இயேசு எந்த உள்ளத்தில். என்ன பெருசி, உனக்கு சாங்லாம் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப சூப்பராக இருந்துக்கா. அடுத்து என்ன ப்ரோக்ராம்க்கா? அதவா, இப்போ நம்ம மத்தியிட குட்டி தம்பிங்க இருக்காங்க. அவங்க நம்ம இப்போ வந்து மெமரிஸ் கற்றுக் கொடுப்பாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நியூ இயரில் கிறிஸ்மஸ்லாம் நல்லா கொண்டாடி இருக்கீங்களா குட்டீஸ்? இப்போ கூட நம்ம வந்து வாக்குத்தத்த வசனம் படிக்க போகிறோம் குட்டீஸ். குட்டீஸ், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:8. அது மட்டும் இல்லை குட்டீஸ், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் குட்டீஸ். எரேமியா 1:19 குட்டீஸ். குட்டீஸ் நம்ம இன்னொரு வாட்டி சொல்லி பார்க்கலாம், ஈஸியாக தானே இருக்கும். உன்னை காக்கும்படிக்கும் ரட்சிக்கும்படிக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க குட்டீஸ். இன்னொரு வாட்டி சொல்லலாமா குட்டீஸ்? உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:8. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:19. என்ன குட்டீஸ், மெமரி வர்ஸ்லாம் கற்றுக்கிட்டிங்களா? எப்போவுமே அந்த மெமரி வர்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் குட்டீஸ். மெமரி வர்ஸ் உங்களோட லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு எப்போவுமே பிரயோஜனமாக இருக்கும் குட்டீஸ். ஓகேவா குட்டீஸ்? ஏக்கா அடுத்து என்ன ப்ரோக்ராம்க்கா? அடுத்ததான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மத்தியில் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு ஸ்கிட்டு போட போகிறாங்களாம். என்ன ஸ்கிட்டுன்னு பார்ப்போமா? வாங்கக்கா, சீக்கிரம் போய் பார்ப்போம். அஃபியா, ப்ரோக்ராம் நல்லா இருந்துல்ல? ஆமாம், இன்றைக்கி ப்ரேயர் மீட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் நான் தீர்மானம் கூட எடுத்திருக்கேன். ஆமாம், நானும் நிறைய தீர்மானம்லாம் எடுத்திருக்கேன். அதை நான் என்னென்ன தீர்மானம்னா, காலையில் கண்டிப்பாக பைபிள் ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுவேன். அம்மா அப்பாட்ட எதிர்த்து பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன் அப்படின்னு நிறைய தீர்மானம் எடுத்திருக்கேன். ஆஃபியா, நானும் தான் நிறைய தீர்மானம் எடுத்திருக்கேன். அதில் நினச்சி நிற்க ஏசப்பாவோட உதவி நம்மளுக்கு தேவை. ஆமாம், சரி லேட் ஆகிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போவோம். தீர்மானம்லாம் நிறைய எடுத்திருக்கேன். கன்ஃபார்ம் நம்ம அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். சரி, சீக்கிரம் தூங்கினா தான் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். காலையில் லஞ்சு பைபிள்லாம் வாசிக்கணும், அதனால் தூங்குவோம்.
சுபா காலங்காத்தாலே எந்திரிக்கணுமா? தூங்குப்பா, இந்த வயசு என்னதுக்கு எழும்புறாங்க? இதில் வேறு பெரிய மேடம் வந்து எழும்புறாங்க மேடம் வேறு. நல்லா தூங்கு, நீ தூங்கு. ஆமாம், அதுவும் சரி. ஐயோ, மணி 8 மணி ஆகிட்டு. ஐயோ, ஸ்கூலுக்கு கிளம்பணுமே. கிளம்பு. நான் நிறைய ப்ரேயர் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கு. நான் தீர்மானத்தில் நினச்சி நிற்கணும். இப்போ சீக்கிரம் தூங்கினா தான் நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்க முடியும். அதுக்குள்ளே விழுந்துட்டா. சரி, எந்திப்பா. எந்திக்கிற? தூங்கு. இந்த வயசில் இதுக்கு எந்திக்கணும் இவ்வளோ லேட்டாக? இவ்வளோ சீக்கிரமா? அப்பாலை போல் சத்தானே, நீ சொல்லதை நான் கேட்க மாட்டேன். நான் ஏசப்பா பிள்ளை. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி, காலையில் தான் பைபிள் வாசித்து ப்ரே பண்ணல. இப்போவாது பைபிள் வாசித்து ப்ரே பண்ணுவோம். என்ன பைபிள் வாசிக்கிறாங்க? எப்பா ஃபோனை பார்க்கலாம்ப்பா, எதுக்கு பைபிள் வாசிச்சுட்டு இருக்க? சரி வா, ஃபோன் பார்க்கலாம். வா, நல்லா விளையாடு. விளையாடு அக்கா. இல்லை, நம்ம ப்ரே பண்ணணுமே. விளையாடுப்பா, தம்பி சொல்கிறான். சரி, அதுவும் கரெக்டு. நேராக ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போ. பெருசு என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபோன் பார்த்துட்டு இருக்க. நேற்றுக்கு தானே நம்ம ப்ரேயர் மீட்டிங்லாம் பார்த்தோம். அதுவும் சரி தான். சரி, இன்னைக்கு காலையில் நீ எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணியா? பைபிள் வாசிச்சியா? இல்லையே, காலையில் எந்திரிக்க லேட் ஆகிட்டு. அதான் நான் பைபிளும் வாசிக்கல, ப்ரேயும் பண்ணல. என்ன பெருசு நீ இப்படி இருக்க? என்னால் என்னோடய தீர்மானத்தில் நினச்சிருக்கவே முடியலை. காலையில் எழுந்ததும் லேட்டு, அதனால் பைபிளும் வாசிக்கல, ப்ரேயரும் பண்ணல. இப்போ வந்து பைபிள் வாசிக்கலான்னு எடுத்தாலும் ஃபோனை கொண்டு வந்துட்டான் என் தம்பி. அதனால் நான் அதையும் என்னால் பார்க்காம இருக்க முடியல. இந்த மாதிரி நீ உன் தீர்மானத்தில் நினச்சிருக்கணுன்னா ஏசப்பாவோட உதவி தேவைப்படும். ஆமாம், நான் இப்போ உட்காந்து ஒழுங்காக பைபிள் வாசித்து ப்ரே பண்ணி ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு இனி டெய்லியும் நான் கன்ஃபார்ம் பைபிள் வாசித்து ப்ரே பண்ணுவேன். ஏக்கா, நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து என்னக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதுவா பெருசி, நம்ம வந்து தீர்மானம் எடுக்கிறது பெருசு இல்லை, அதில் வந்து எப்போவுமே நிலச்சிருக்கணும். இதான் பெருசி நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஸ்கிட்லேருந்து. சரிக்கா, அடுத்த ப்ரோக்ராம் என்னது? அடுத்ததா இப்போ நம்ம மத்தியில் பைபிள் ஸ்டோரி சொல்கிறதுக்காண்டி ஸ்வீட்லின் ஆண்டி நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்போம். அதை வந்து எல்லா குட்டீஸ் நீங்கள் வந்து கவனமாக கவனிக்கணும். என்ன குட்டீஸ், ஸ்டோரி எல்லாம் வசனம்லாம் சாங்ஸ்லாம் படித்து எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறீங்களா? வெரி குட் குட்டீஸ். இப்போயும் ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? உங்களுக்கெல்லாம் ஸ்டோரி பிடிக்குமா? சரி, உங்களுக்கெல்லாம் பெட் அனிமல் வளர்க்குறது பிடிக்குமா? யாருக்கெல்லாம் பெட் அனிமல் பிடிக்கும்? என்னென்ன பெட்ஸ்லாம் வளர்ப்பீங்க? நம்ம டாகு, கேட்டு, அப்படி தானே. கிளி வளர்ப்பாங்க சில பேருக்கு. இன்னும் நிறைய வளர்க்குறது வாத்து, கோழி, இப்படி நிறைய என்ன செய்வோம், நம்ம வளர்ப்போம்ல. ஆமாம், இங்கேயும் ஒரு அனிமலை பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியில் கேட்க போகிறோம். சரியா? எல்லோரும் கவனமாக கேட்கணும். ஓகேயா? சரி, இங்கே இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அங்கே உள்ள இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் இப்படி ஒவ்வொரு இடமா என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, ட்ராவல் பண்ணி என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் மோவாப் அப்படிங்கிற ஒரு தேசத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, வெயிட் பண்ணி அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப நிறைய ஜனங்கள் அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மோவாப் அப்படிங்கிற ஒரு தேசத்தில் என்ன செஞ்சிட்ருக்காங்க இருக்காங்க. இதை தெரிஞ்ச அந்த மோவாப் ராஜா, அந்த ராஜா பெயர் என்ன தெரியுமா? பாலாக் அப்படிங்கிற ராஜாவுக்கு இந்த செய்தி கேள்விப்பட வருது. அந்த ராஜா கேள்விப்பட்ட உடனே, என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே இருக்காங்களா? அவங்க
என்ன செய்ய போகிறாங்க, நம்ம கூட யுத்தம் பண்ண வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்ருக்காங்க, ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாலாக்குக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவங்க ரொம்ப நிறைய மக்கள், இஸ்ரவேல் தேசம் ஃபுல் நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க நம்ம தேசத்தை வந்து யுத்தம் பண்ண வந்தனா நம்மளாம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி இவருக்கு இந்த பாலாக்குக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. பயம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க ஊர் பக்கத்தில் பிலையாம் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட என்ன செஞ்சாங்கன்னா ஆள் அனுப்புகிறாங்க. இந்த பிலையாம் யாருன்னா, இவர் ஆசிர்வதிச்சா ஆசீர்வாதம் வரும், இவர் சபிச்சா அங்கே சாபம் வரும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வல்லமையுடைய அந்த மனிதன் தான் பிலையாம். அவங்கக்கிட்ட இந்த பாலாக் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஆட்களெல்லாம் அனுப்பி, பிலையாமே நீங்கள் என்ன செய்யணும், வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களை நீங்கள் வந்து சபிக்கணுமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொல்லி ஆட்களை அனுப்புனாங்க. இஸ்ரவேல் மக்கள்னா கர்த்தருக்கு பிரியமான ஒரு மக்கள், அவங்கள சபிக்கிறதுக்கு அந்த பிலையாமை கூப்பிடுறதுக்கு வராங்க. உடனே பிலையாம் சொன்னாங்க, நீங்கள் இந்த நைட் இங்கே இருங்க, நான் என்ன செய்கிறேன், கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு நான் வரணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த நைட் ஸ்டே பண்ண இங்கே வச்சாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாங்க, நீ அவங்க கூட என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், அவங்க என்னுடைய ஜனம், அவங்கள ஆசீர்வதிக்கிறது தான் எனக்கு பிரியம், அதனால் நீ என்ன செய்ய வேண்டாம், அவங்க கூட நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாங்க. அதிகாலையில் உடனே எழும்புனாங்க. உடனே இந்த பிலையாம் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் போயிருங்க, கர்த்தர் உங்கள் கூட வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன செஞ்சுருங்க, போயிருங்கன்னு சொல்லியாச்சு. உடனே இங்கே வந்தவங்கலாம் என்ன செஞ்சாங்க, போய் பாலாக்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க சொல்கிறாங்க, அவர் என்ன செய்யலையா, வரலையா, வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி. உடனே திருப்பியும் இந்த பாலாக் என்ன செஞ்சாரு அப்படின்னா, திருப்பியும் கொஞ்சம் ஆட்கள் என்ன செய்றாங்க, அனுப்பி இந்த பிலையாம வர சொல்றாங்க. நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு தருவாரா, நீங்க வந்து இஸ்ரவேல் மக்களை நீங்க என்ன செய்யணுமா, சபிக்க மட்டும் செய்யணுமா அப்படின்னு சொல்லி. அப்பவும் என்ன செய்யறாரு, நீங்க இங்க இருங்க, நான் கர்த்தர்ட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி, கர்த்தர் அனுப்புனா மட்டும்தான் நான் என்ன செய்வேன், வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே கர்த்தர் திருப்பியும் சொல்லிட்டாரு, நீ என்ன செய்ய வேண்டாம், நீ போக வேண்டாம், நீ போனாலும் நான் சொல்கிறத நீ என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதிகாலமே இவங்களாம் என்ன செஞ்சுட்டான், இந்த பிலையாம் வந்து அவங்க கூட போகிறதுக்கு என்ன செஞ்சுட்டான், ரெடியாகி போக ஆரம்பிச்சிட்டான். இது என்ன செய்யலை, கர்த்தருக்கு பிடிக்கவே இல்லை. உடனே கழுதை மேலே ஏறி என்ன செய்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க, போயிட்டுருக்கும்போது கர்த்தருடைய தூதன் வந்து என்ன செஞ்சார், வழியில் அங்கே எதிர்பட்டு அந்த கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு எதிர்படுறாங்க. இதை வந்து இந்த கழுதை என்ன செஞ்சிடுச்சு பார்த்துட்டு, இந்த கழுதை அந்த கர்த்தருடைய தூதனை பார்த்தோன்னே என்ன செய்ய மாட்டேங்குது, நகல மாட்டேங்குது, அங்கே போகுது இங்கே போகுது. இது பிலையாமுக்கு என்ன செய்யலை, பிடிக்கல, நீ ஏன் என் வழியை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கழுதையை என்ன செஞ்சார், அடிக்காரு. திருப்பியும் அந்த கழுதை என்ன செய்யுது, திருப்பியும் ட்ரை பண்ணுது. இருந்தாலும் அது கர்த்தருடைய தூதனை பார்த்த உடனே அது என்ன செய்யலை, திருப்பியும் நகலலை. அது திருப்பியும் வழி அங்கே போகுது இங்கே போகுது, திருப்பியும் கழுதை என்ன செய்கிறாரு, அடிக்காரு. இப்படியே 3 times என்ன செஞ்சிட்டாரு, அந்த கழுதையை அவர் அடிக்காரு. உடனே கழுதை என்ன செஞ்சு தெரியுமா, நீ அடிக்கிறதுக்கு நான் உனக்கு என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த கழுதை என்ன செஞ்சிச்சு, பேசிச்சு. கழுதை எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லைல்ல. ஆமாம், நான் வேதத்தில் அந்த சம்பவம் என்ன செஞ்சுருக்கு, எழுதப்பட்டிருக்கு. கழுதை என்ன செஞ்சிச்சுது, நீ ஏன் என்னை அடிக்கிற, இவ்வளோ நாள் நான் உன்னை நல்லா தானே கொண்டுட்டு போனேன், இப்போ நீ என்னை அடிக்கிறதுக்கு நான் உனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த கழுதை என்ன செஞ்சிச்சு, பிலையாமை பார்த்து கேட்டது. அதுக்கப்புறம் தான் பிலையாமோட கண்கள் திறக்கப்படுது. கர்த்தருடைய தூதன் அவர் என்ன செய்கிறாரு, பார்த்து முகங்குப்புற விழுந்து என்ன செய்கிறாரு, இந்த கழுதை இல்லைன்னா நான் உன்னை அப்பமே என்ன செஞ்சுருப்பேன், கொண்டு போட்டிருப்பேன், இந்த கழுதையினால தான் இப்போ நீ என்ன செஞ்சுட்ட, தப்பிச்சு நிற்கிறேன்னு சொல்லி உடனே இந்த பிலையாம் வந்து தன்னுடைய தப்பெல்லாம் என்ன செஞ்சார், உணர்ந்த உடனே இந்த கர்த்தருடைய தூதன் சொல்கிறாரு, நீ அவங்க கூட இப்போ போ, ஆனால் நான் சொல்கிறத படி தான் நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சுது. இப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அந்த பிலையாமும் அவங்க அந்த மற்ற மனிதர்களும் சேர்ந்து எங்கே போகிறாங்க, மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. போய் பாலாக் அவங்கள நல்லா விபசரிக்கிறான், என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துட்டு ஒரு மலைக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போய்
இப்போ கர்த்தர் சொல்கிறாங்க, நீ இது என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனத்தை நீ என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க தான் செய்யணும், நீ அவங்கள என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சது. உடனே பலியாம் என்ன செய்கிறாரு, ஆனால் அந்த பாலாக் எதுக்காக அவரை கூட்டு வந்தார், சபிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் இவர் என்ன செஞ்சார், இவர் ஆசீர்வதித்தார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சாங்க. உடனே இது பாலாக்குக்கு ரொம்பவே என்ன செஞ்சிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறான். திருப்பி இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களை இவர் என்ன தான் செஞ்சார், ஆசீர்வதிக்க தான் செஞ்சார். இதே போல தான் இந்த பிலேயாம் கர்த்தரை விட்டு வழி விலகி போனாலும் கர்த்தர் என்ன செஞ்சார், இது என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக என்ன செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், கரெக்டான வழிக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. இதே போல் நிறைய நேரங்களில் நம்ம கூட ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிற டைமில் ஏசப்பா நம்மளை என்ன செய்வாங்க, நம்மளை சரிப்படுத்தி வழி இதுவே, நீ இதில் தான் நடக்கணும்னு சொல்லி ஏசப்பா நம்ம கூடவே இருந்து நம்மளை என்ன செய்வாங்க, வழி நடத்துவாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் ஒரு வசனம் படிச்சிங்கல்ல, என்ன வசனம் படிச்சிங்க, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன்னு வசனம் படித்தோம்ல. ஆமாம், ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காங்க. நம்ம எங்கே போனாலும் ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாங்க. நீங்கள் எதை குறித்து என்ன செய்ய தேவையில்ல, கலங்கவே தேவையில்லை. இன்னும் நம்ம பைபிளில் நிறைய பேரை பார்க்கலாம். தாவீது கூட பார்க்கலாம். தாவீது என்ன செஞ்சாங்க, தாவீதுக்கு எல்லாருமே அகெயின்ஸ்டாக வந்தாங்க. அவங்களுடைய பையங்க, அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே தாவீதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் கர்த்தர் தாவீது எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அவர் கூடவே இருந்தாங்கல்ல. ஏசப்பா இன்னைக்கு உன் கூடயும் இருக்காங்க. நீ ஏதாவது தப்பு பண்ணனா நீ இந்த வழியில் நடக்கணும், இதை நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா நமக்கு என்ன செய்வாங்க, உணர்த்துவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எங்கே போனாலும் ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க. உனக்கு உன்னுடைய சப்ஜெக்ட் எதுவும் புரியலையா, ஏசப்பா கிட்ட கேளு, ஏசப்பா நீங்கள் என் கூட தானே இருக்கீங்க, எனக்கு இதை என்ன செஞ்சுத்தாங்க, இதை சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நம்ம என்ன செய்யணும், கேட்கும்போது ஏசப்பா நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லி தருவாங்க. உன்னோட ஃபேமிலியிலையோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையா, ஏசப்பா இந்த பிரச்சனையிலும் நீங்கள் என் கூட தானே ஏசப்பா இருக்கீங்க, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து என்ன செய்யுங்க, வெளியே வர உதவி செய்யுங்க நீ கேட்கும்போது ஏசப்பா உனக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. சரியா, அந்த வசனத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. உன் கூடவே ஏசப்பா இருக்காங்க, நீ எதுக்குமே பயப்பட தேவையில்ல, எல்லாவற்றிலையும் ஏசப்பா உன் கூட தான் இருக்காங்க. உன்னை காக்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன் கூடவே ஏசப்பா இருக்காங்க. நீ இதை மற்றவங்களுக்கு என்ன செய்ய சொல்லு, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காங்க, நீ எதுக்கும் என்ன செய்யாத, கலங்காத அப்படின்னு சொல்லி நீ மற்றவங்களுக்கும் சொல்லணும். ஓகேயா? என்ன குட்டீஸ், ஸ்டோரி கேட்டிங்களா? பார்த்தீங்களா குட்டீஸ், அந்த ஸ்டோரியில் நம்ம ஒரு ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது அனிமல்ஸ் மூலமாக கூட நம்மளை அந்த பாவத்துலேருந்து விலக்கி ரசிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அதுவா அக்கா, அடுத்து நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? அக்கா டான்ஸு செம்மையாக இருந்தில்ல அக்கா. அடுத்து என்ன ப்ரோக்ராம்க்கா? அடுத்தது இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி கேட்க போகிறோம். எல்லா குட்டீஸும் அமைதியாக உட்காருங்க. நம்ம இப்போ ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? விஷ் யூ ஆல் a happy and prosperous நியூ இயர். அன்பான செல்ல பிள்ளைகளே, புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு நாம் எல்லாருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக அமைய உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த கடந்த ஆண்டு, அதாவது 2023ஆம் ஆண்டு நாம் ஒரு கணம் திரும்பி பார்த்தால் எப்படி செலவழித்தோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். சிலருக்கு சில நல்ல காரியங்கள் நடந்திருக்கும். வீட்டில் ஏதாவது புதிய பொருள் வாங்கியிருப்பாங்க, அப்பா கார் வாங்கியிருப்பாங்க, அப்படி ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் நடந்திருக்கும். ஒருவேளை நெருங்கிய உறவினர்கள் அப்படி யாராவது இறந்து போயிருப்பாங்க, அல்லது எதையாவது ஒன்று காணாமல் போயிருக்கோம், அப்படி கஷ்டங்கள் வந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றுக்கும் கடந்த காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. என்ன, இந்த புதிய ஆண்டை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆனால் ஏசப்பா அதை ஆசீர்வதித்து தரணுன்னா நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களும் இருக்குது. நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களாக இருப்பீங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, நம்ம இந்த புதிய ஆண்டில் சில தீர்மானங்களை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். சாதாரணமாக சின்ன பிள்ளைங்களுக்கு காலையில் எழும்புறது ரொம்ப கஷ்டமாக தெரியும்.
அம்மா வந்து எழுப்பி விட்டேன்னா ஐயோ தூக்கமாக வருதே இப்படி எழுப்புறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன உற்சாகமாக நம்ம டைமுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக தானே அம்மா எழுப்பி விடுறாங்க அப்படின்ட்டு உடனே பெட்லேருந்து எழும்பணும். எழும்பினோடனே என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண மறக்கக்கூடாது. கண்டிப்பாக ஏசப்பாட்ட அந்த நாளை ஆசீர்வதித்து தர சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்பா அம்மாவுக்காக, அவங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக, உங்களுடைய படிப்புக்காக, எல்லாவற்றிற்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து காலையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் எழும்பி நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். என்ன அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்முடைய அன்றாட கடமைகள், ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யணும். அப்படி செய்யும்போது ஒரு வேளை அம்மா வீட்டில் சில சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லலாம். அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம சோம்பல் படக்கூடாது. உற்சாகமாக அம்மாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், வேலைகளை செய்யணும். எதையும் டிலே பண்ணி சோம்பல் பட்டு இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனமே புதிய ஆண்டில் இருக்கக்கூடாது. என்ன அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேக்கில் என்னென்ன வைக்கணுமோ எல்லாம் ஏற்கனவே ஒருவேளை நீங்கள் முந்தின நாள் நைட்டே செக் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லைன்னா காலையில் குயிக்காக எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு காலை ஆகாரத்தை நேரத்தை கடத்தாமல் உங்களுக்கு முடிஞ்ச அளவு நல்லா சாப்பிடுங்க. காலை ஆகாரத்தை ஸ்கிப் பண்ணக்கூடாது. எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏசப்பா தந்த ஆகாரத்தை நம்ம நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்தியாவில் எத்தனையோ ஏழை பிள்ளைங்க இருக்காங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. ஆண்டவர் கிருபையாக நமக்கு இந்த சாப்பாட்டை தந்திருக்காங்க. நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடணும். அப்போ நல்ல ஆரோக்கியமாக இருப்போம். எந்த ஒரு பலவீனமும் நமக்கு வராது. சரி, அதுக்கப்புறம் குயிக்காக பைபிள் போர்ஷன், இப்போ பாலியர் நண்பன் அப்படி ஏதாவது ஒன்றில் ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வாசிக்கணும். வாசித்துட்டு ஸ்கூலுக்கு ரெடியாக நீட்டாக கிளம்பணும். சும்மா நான் குளிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அம்மா சொல்கிறபடி கீழ்ப்படியணும். சின்ன பிள்ளைங்க கண்டிப்பாக கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாக இருந்தால் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவும் இருக்கும். சரி, இப்போ ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலில் என்ன செய்யணும்? ஆசிரியர் சொல்வதை நன்றாக கவனிக்க வேண்டும். நல்லா நீங்கள் கிளாஸில் அட்டென்டிவாக இருந்தாலே பாதி பாடம் படித்த மாதிரி ஆயிரும். வீட்டுக்கு போய் அது ஒரு பேர்டனாக இருக்காது. எவ்வளோக்குள்ளே அட்டென்டிவாக அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸை மனசில் பதிச்சுக்கிடுவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாடங்கள் எளிதாக இருக்கும். கவனத்தை அங்கங்கே இது பண்ணக்கூடாது. அவனை மெல்ல காலை இடித்து அல்லது இவன் பெண்ணை எடுத்து கொஞ்சம் எடுத்து பார்த்து அப்படி நம்முடைய கவனங்களை அங்கங்கே திருப்பக்கூடாது. முழு கவனமும் நம்ம டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுக்காங்களோ அதிலே இருக்கணும். அப்படி முழு கவனமும் நம்ம படிப்பிலே இருக்கணும். அப்புறம் பிடி பீரியட் கண்டிப்பாக இருக்கும். பிடி பீரியட்லேயும் சும்மா எங்கேயாவது ஓரத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நல்ல ஆசிரியர் சொல்கிறபடி நல்லா உற்சாகமாக விளையாடுனா நம்முடைய உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல பலசாலிகளாக இருப்போம். எல்லாம் நம்முடைய நன்மைக்கு தான் கவர்மெண்ட்டில் திட்டம் போட்டு எல்லாம் செய்கிறாங்க. அதனால் நாம் அந்த பிடி பீரியடில் அப்படி சோம்பேறித்தனமாலாம் நின்று கொண்டு இருக்கக்கூடாது. நல்ல உற்சாகமாக விளையாடணும். அதுக்கப்புறம் மாலையில் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் ஒரு வேளை பெற்றோர் கொடுக்கலாம். அந்த கொடுக்குற வேலைகளை நம்ம முகம் கோணாமல் செய்யணும். ஒரு கடைக்கு போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லலாம், அல்லது வீட்டில் கொஞ்சம் செடிகளுக்கு தண்ணி ஊற்ற சொல்லலாம், அல்லது வீட்டில் ஏதாவது ஒன்று இந்த டேபிளை ஏதாவது அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். அப்படி என்ன வேலை கொடுத்தாலும் நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும். அதோடு நாம் எப்போதும்
நாம் ஆராதிக்கிற நம்ம ஏசப்பா பிள்ளைங்களா இருக்க வேண்டும். அந்த ஏசப்பா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? நம்ம அன்புள்ளவங்களாக இருக்கணும். ஏசப்பா இந்த உலகத்தில் வந்ததே நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம். அவர் மனிதர்களை நேசித்ததுனால தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி தானே? தம்மையே பலியாக கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் அகில உலகத்தையும் படைத்து அந்த மனிதர்களையும் படைத்தார். ஆனால் மனிதர்கள் கீழ்ப்படியாமையினால் அவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நரகத்துக்கு போக வேண்டியவங்க. அந்த நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்காக தம்மையே பலியாக கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய அன்பின் உச்ச நிலையை அவர் எவ்வளோ மேக்சிமம் மனிதர்களை நேசித்தாருங்கிறத அந்த சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினதுலேருந்து நாம் கண்டு கொள்கிறோம். அப்போ நாமும் என்ன செய்யணும்? மற்றவங்ககிட்ட அன்பாக இருக்கணும். ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரு அமெரிக்காவில் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன், அவன் பேர் கெல்வி, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அந்த கெல்வி அவருக்கு வீட்டில் கொஞ்சம் பொருளாதார கஷ்டங்கள். அந்த பொருளாதார கஷ்டங்கள் இருந்ததுனால ஸ்கூல் ஃபீஸுக்கு புக்குக்கு அவருக்கு போதுமான அளவு பணம் இல்லை. அப்போது அவர் படிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஏர்ன் பண்ண நினச்சாரு. அதனால் என்ன செய்வாராம், பெரிய புக் கம்பெனியில் புக்ஸ் வாங்கி அது கமிஷனுக்கு அவங்க இவ்வளோ ஒரு நம்பர் விற்றா, அந்த புக்ஸ் விற்றா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை, குறிப்பிட்ட டாலர் அவருக்கு கொடுப்பாங்க. அப்போ அது அவருடைய படிப்பு செலவுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி அவர் போய் ஒவ்வொரு ஊர்களாக, சின்ன சின்ன ஊர்களாக போய் சில புத்தகங்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு வாங்கக்கூடியவங்களுக்கு விற்பனை செய்து அதில் இருக்கிற காசை எடுத்து அவர் படிப்பு செலவுக்கு பயன்படுத்தி வந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை ஒரு சின்ன கிராமத்துக்கு அவர் போனாராம். போய் ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு 12 வயசு பொண்ணு இருந்திருக்கா. அவட்ட அந்த புக்கெலாம் வாங்கலாமாம்மா வீட்டில் கேட்டு வாங்கும்போது, ஐயா எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு புக்கெல்லாம் வாங்க முடியாது இப்போது அப்படின்ட்டாலாம். அப்போது அவருக்கு அந்த நேரம் ரொம்ப தாகமாக இருந்திருக்கு. அப்போ ஏம்மா அப்போ குடிக்க கொஞ்சம் தண்ணி தருவியாம்மா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பொண்ணு சொன்னாலாம், எங்கள் வீட்டில் பால் நிறையா இருக்குது, உங்களுக்கு வேணும்னா ஒரு கப்பு பால் தரட்டுமா அப்படின்னு கேட்டாலாம். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். தண்ணி கேட்டால் பால் தரட்டான்னு கேட்கா. உடனே சந்தோஷமா சரிம்மா அப்படின்ட்டு கொடுத்த அந்த பாலை, ஒரு கப் பால் குடிச்சிட்டு சந்தோஷமாக போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் நல்ல மெடிக்கல் இதில் உயர் படிப்பு எம்டி படிப்பு படிச்சிட்டாரு. ஒரு பெரிய மருத்துவமனையில் அவர் மருத்துவராக, டாக்டராக பணியாற்றுறார். அப்படி அவர் அந்த டாக்டர் கெல்வி அவர் பணி செய்து கொண்டிருக்கும்போது ஒரு பெண், ஒரு நடுத்தர வயசு பெண்ணை அட்மிட் பண்ணுறாங்க. ரொம்ப சீரியஸ் கேஸு. அவங்களுக்கு ரொம்ப நேரடியாக அந்த டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பெண்ணை பற்றிய தகவல்களை அவர் பார்க்கும்போது இன்னாருங்கிறத அந்த டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார். போய் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் அந்த பெண் நல்லா சுகமானோடனே அவளுக்கு கொஞ்சம் நல்ல கான்ஷியஸ்னஸ் நல்லா பேச முடிஞ்சுது. அவள் தன்னை கவனித்த அந்த நர்ஸுக்கிட்ட கேட்கா, ஏம்மா ரொம்ப மெடிக்கல் பில் ஆகிருக்கோம்லாமா, அப்போ எவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மா, எங்களுக்கு ரொம்ப பண வசதிலாம் கிடையாது, டாக்டர்கிட்ட கொஞ்சம் எவ்வளவுன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு தான் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முந்தின நாள் அந்த நர்ஸுக்கிட்ட கேட்டிருக்கா. அப்போது அதை டாக்டர் பார்த்துருக்காரு, டாக்டர் கெல்வி. அவருக்கு ஏற்கனவே பார்த்து வச்சுட்டாரு, தனக்கு ஒரு கப்பு பால் பல வருஷங்களுக்கு முன்னால் கொடுத்த அந்த பெண். அதனால் அந்த எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத எழுதி கீழே அதுக்கு அந்த தொகையெல்லாம் ஒரு கப்பு பால்லே கொடுத்து தீர்த்தாயிற்று அப்படின்னு எழுதியிருந்தாராம். அப்போது அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஷாக்கு. பாருங்கள், அவள் சின்ன வயசில் செய்த அந்த ஒரு உதவி, சின்ன உதவி, அது பிற்காலத்தில் அவளுக்கு ஒரு பெரிய நன்மையாக முடிஞ்சுது.
ஆக நாமும் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யணும். நம்ம கூட படிக்கிற பிள்ளைகள் ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களாக இருக்கலாம், ஏழை எளியவங்களாக இருக்கலாம். ஒரு பென்னு வாங்கக்கூட, ஒரு எரேசர் வாங்கக்கூட வசதி இல்லாதவங்களாக இருக்கலாம். நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு கேட்காம கொடுக்கக்கூடாது. ஏம்மா அப்படி இந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்ட பையன், இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டது, நான் ஒரு பென்சில் ஒரு பென்னு கொடுக்கட்டுமாம்மா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் கொடுத்து உதவலாம். இல்லை அவங்களுக்கு நோட்டு வாங்க வசதி இல்லையா, ஒரு நோட்டு வாங்கி கொடுக்கலாம். அப்படி நம்ம அன்பு செலுத்தணும். என்ன, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். ஏற்ற வேளையில் அன்பு செலுத்தினா கர்த்தர் பாப்பார். என் மகன் என் மகா இப்படி அன்பு செலுத்துகிறா, அதனால் அவளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்ம நம்முடைய கடமைகள்லேயும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி அன்பு செலுத்தணும், உதவிகளும் செய்யணும். இரவு நேரத்துலையும் நம்ம போய் இந்த ஆடு மாடு படுத்து தூங்குற மாதிரி படுத்து தூங்கக்கூடாது. இரவு நேரத்திலும் நாம் கண்டிப்பாக நம்முடைய படிப்புகளெல்லாம் படித்து முடித்த பிறகு ஜெபித்து விட்டு படுக்கணும். என்னென்ன ஹோம்ஒர்க்கு கொடுத்துருக்காங்களோ அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் செய்யாமல் தூங்கக்கூடாது. அது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் சரி, நம்ம உட்கார்ந்து செய்யணும். அந்த கடமையில் கரெக்டாக இருக்கணும். அப்படி கடமைகளை எல்லாம் செய்துட்டு, அப்பா அம்மா எதுவும் வேலை சொன்னாலும் செய்துட்டு, அப்புறம் நம்ம ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்தி ஜெபிக்கணும். அப்பா இந்த நாள் முழுதும் என்னை பாதுகாத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் நமக்கு என்னென்ன தேவைகளோ அதை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்படி சிறு பிள்ளைகளை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவர் ஊழிய காலத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் சிறு பிள்ளைகளை மிகவும் நேசிக்கிறார், அவர்களை அணைத்து கொண்டார் அப்படின்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அதனால் நம்மளை நேசிக்கிற ஏசப்பாட்ட நம்ம மனசில் உள்ளதுகளெல்லாம் நம்ம சொல்லலாம். பதிலுக்கு பதில் எந்த ஒரு கிளாஸ்மேட்டும் நம்மகிட்ட அன்பு இல்லாமல் நடந்தாங்கன்னு நம்ம அவங்கள பதிலுக்கு பதில் அடிக்கவோ அல்லது டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அடி வாங்கி கொடுக்கவோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்க செய்த தப்புகளை மன்னிக்கணும், அவங்ககிட்ட அன்பாக இருக்கணும், ஃப்ரெண்டாக இருக்கணும். என்ன, அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நமக்கு தான் சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். ஆக நம்ம நல்ல அன்பாக இருக்கணும். அப்போ வீக்கெண்ட்ஸை எப்படி கழிப்பீங்க? அதுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது. சாட்டர்டே சண்டே வந்தால் சும்மா அந்த காட்டு கழுத மாதிரி ரொம்ப நேரம் கிடந்து தூங்கிட்டு எதையுமே ஒழுங்காக செய்யாமல் பிறகு கொஞ்சம் நேரம் கிடச்சா ஒரேடியாக விளையாட்டு, அல்லது இப்போது ஒன்று இருக்குது, செல்ஃபோனில் நோண்டிகிட்டே இருக்கிறது. அப்பா அம்மாவுக்கு ஒருவேளை அவங்க கொடுக்க மாட்டேன்னாங்கன்னா கள்ளத்தனமாக அவங்க வச்சுட்டு போனாங்கன்னா எடுத்து நோண்டிகிட்டே இருக்கிறது, வீடியோ கேம் பார்த்துட்டே இருக்கிறது. அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. அது கண் பார்வைக்கு கெடுதல். முக்கியமாக சிறு பிள்ளைகளுக்கு அந்த செல்ஃபோனில் வர்ற அந்த ஒளி கண் பார்வையை கெடுக்குமா. அப்போ சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தால் கஷ்டம் தானே. ஆக உங்கள் நன்மைக்கு தான் பெற்றோர் கட்டுப்பாடு பண்ணுவாங்க. செல்ஃபோன் எடுக்காதப்பா அப்படின்னு, செல்ஃபோன் எடுக்காதம்மா அப்படி சொல்லுவாங்க. அப்போது நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படியணும். எல்லா காரியத்திலும் நம்ம பெற்றோர் பெரியோருக்கு கீழ்ப்படியணும். வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கள என்ன செய்யக்கூடாது? அலட்சியமாக நினைக்கக்கூடாது. ஏம்மா இந்த செம்பை கொஞ்சம் இங்கே எடுத்தாம்மா, கொஞ்சம் தண்ணி மோந்துத்தாம்மா அப்படின்னு சில சமயம் தாத்தா பாட்டி கேட்கலாம். ஏதாவது ஒரு சின்ன உதவி கேட்கலாம். அப்போது நம்ம இந்த புது வருஷத்தில் நம்ம நல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், உதவி செய்யணும். என்ன, அதுக்கெல்லாம் கிரம்பிள் பண்ணக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. இவங்க எப்போ பார்த்தாலும் வேலையை விட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம வாய்க்குள்ளே உதட்டுக்குள்ளே முழங்கக்கூடாது. சந்தோஷமாக செய்யணும். என்ன, அல்ல உற்சாகமாக பெற்றோர் பெரியோரை கனம் பண்ணி நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியதுகளெல்லாம் நம்ம செய்யணும். ஆக நம்ம இவ்வளோ நேரம் எதை பற்றி சிந்தித்தோம்? இந்த புதிய ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி சரிப்படுத்தி கொள்ள
அப்படி என்னென்ன மாதிரி நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அப்படி தானே? நம்ம எல்லாத்தையும் நல்ல ஒழுங்கும் கிரமமாக செய்யணும். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்முடைய பாடங்களை ஒழுங்காக படிக்க வேண்டும், பள்ளிக்கு சென்றால் ஃபுல் அட்டென்ஷன் ஆசிரியர் சொல்வதை கவனிக்க வேண்டும், அவங்க சொல்லி கொடுக்குறத வீட்டுக்கு வந்தோடனே ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்காக செய்ய வேண்டும், திட்டமிட்டு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். காலையில் ஜெபித்து நம்ம கடமைகளை செய்யணும், பைபிள் வாசிக்கணும். அதே போல் இரவு நேரத்துலையும் நம்ம என்ன செய்யணும்? முடிந்தால் பைபிள் வாசித்துட்டு ஜெபித்து விட்டு படுக்கணும். அந்த மாதிரி ஒழுங்கும் கிரமமாக புதிய ஆண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என்ன நம்ம இந்த கதையில் பார்த்தோம், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி உதவி செய்தால் நமக்கும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன செல்ல பிள்ளைகளே, அதனால் புது வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்னும் வருங்காலங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரணும். ஆக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு இந்த செய்தியை நான் முடிக்கலான் இருக்கேன். நம்ம ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான இந்த கண்மணி பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறேன். புதிய ஆண்டு அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்தருளும். அவர்கள் பெரியோருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் கடமைகளை ஒழுங்காக செய்யவும் நன்றாக படிக்கவும் கிருபை செய்யும். அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞாபக சக்தியையும் புத்தி கூர்மையையும் நீர் கொடுத்தருளும். சரீரத்திலே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தருளும். அவர்கள் பெற்றோர் பெரியோரை மதித்து நல்லபடியாக புதிய ஆண்டிலே அவர்கள் வாழ கிருபை செய்யும். எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் நிரப்பும். புதிய ஆண்டு உம்முடைய நன்மையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி அருளும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், நல்ல ஸ்டோரி கவனிச்சிங்க அப்படி தானே? ஸ்டோரிலாம் பிடிச்சிருந்துச்சா? சரி, ஓகே குட்டீஸ். இப்போ நம்ம மத்தியில் கூட நல்ல ஆலோசனைகளை கொடுக்கறதுக்கு மிஸ்ஸஸ் மேகலா டேனியல் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற ஆலோசனைகளை கவனிப்போமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன். அன்பு கண்மணி பிள்ளைங்களே, நல்ல நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு புது வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். நீங்களும் பல தீர்மானங்களை எடுத்து நீங்களும் அப்படியே இது வரைக்கும் நீங்கள் நடந்து வந்திருக்கிறீங்க. இந்த நாள்லேயும் நிறைய பேர் நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கணும், எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்கிறாங்க, நிறைய ஆலோசனைகளெல்லாம் அக்கமார் ஆன்டிமார்லாம் உங்களுக்கு சொன்னாங்க. இன்றைக்கி கூட நான் உங்களுக்கு ஒரு தம்பியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். உன்னை காக்கும்படிக்கு, உன்னை தப்புவிக்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறத அந்த ஒரு கதையை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். நம்ம ஆண்டவர் எப்போ வேணாலும் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கிருபை கொடுப்பாங்க. ஸ்காட்லாந்து தேசம் அப்படின்னு ஒரு தேசம் உண்டு. இந்த தேசம் வந்து ஒரு தீவுகளினால் சூடப்பட்டது. இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை சுற்றிலும் கடல் இருக்கும். அங்கங்கே வந்து என்ன செய்யும், சின்ன சின்ன தீவுகள் இருக்கும். இவங்க எதுனாலும் போகணும், பட்டணங்களுக்கு போகணுன்னா அடுத்தது போகணும், அடுத்த தேசத்துக்கு போகணும், அடுத்தது தீவுக்கு போகணுன்னா கப்பலில் அந்த கடலில் பிரயாணம் பண்ணி தான் போக முடியும். அதில் போட்டில் போவாங்க, கப்பலில் போவாங்க, அப்படி போவாங்க. அது எப்போவுமே ஆபத்தான ஒரு பிரயாணம் பார்த்துக்கோங்க. கடல் வந்து நல்லா அமைதியாக ஸ்மூத்தாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புயல் காற்று வந்துச்சு, காற்று அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கப்பல் போகிறதுக்கு, படகு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. அதில் நிறைய பேர் இந்த ஸ்காட்லாந்து தேசத்துலேருந்து பக்கத்தீவுக்கு வேலைக்கு போவாங்க. அப்படி வேலைக்கு போகும்போதெல்லாம் நிறைய பேர் என்ன செய்துருவாங்க, மறிச்சிடுவாங்க. வீட்டை விட்டு போவாங்க, வீட்டுக்கு மறுபடியும் வரவே மாட்டாங்க. வரமாட்டாங்க. ஒன்று கடலில் உளுந்து செத்துருக்கணும், அல்லது காற்று எங்கேயாவது அடித்து கொண்டு போய் வச்சுட்டு பல மாதங்களுக்கு பிறகு அவங்க வருவாங்க. இப்படி தான் இந்த தீவுகளில் நடந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஸ்காட்லாந்து
தேசத்து இந்த ஸ்டேட்டில் பக்கத்தில் ஒரு பாறையில் ஒரு கப்பல் வந்து அப்படியே மோதிருச்சு. பயங்கர புயல் காற்றில் காற்று கடல் அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்குது. வந்து அந்த பக்கத்தில் வந்துருச்சு. வந்த பிறகு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது வந்து ஒரு பாறையில் மோதி சுக்கு நூறாகி அப்படியே ஆபத்தில் வந்துச்சு. ஜனங்கள் எல்லாரும் அப்படியே பயந்து அழுகிறாங்க. அவங்க உயிர் தப்பி கரைக்கு வருவாங்களான்னு தெரியாது. அந்த டைம் பார்த்து கரையில் பக்கத்தில் தானே கரையிலேருந்து ஒரு போட்டு போய் அவங்கள எப்படியாவது பாதுகாத்துட்டு வந்துருந்து ஒரு படகோட்டி போட்டு எடுத்துகிட்டு போனால் இந்த போட்டு கூட அந்த கப்பல் உடஞ்ச இடத்துக்கு போக முடியல. அவ்வளோ ஒரு புயல் காற்று. அங்கே எங்கேயுமா என்ன செய்யுது, அந்த போட்டை தள்ளிட்டு போகுது, தண்ணிக்குள்ளே கொண்டு போகுது, மேலே வருது. எல்லாருக்கும் இங்கேருந்து போன போட்டு கூட அங்கே அந்த 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 கப்பல்கிட்ட போகுமான்ற சந்தேகம் வந்துருச்சு. எல்லோரும் அப்படியே பயந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அவங்க கூட அந்த படகொட்டியோட கொஞ்சம் பேர், ஒரு தலைவன் போய் கொஞ்சம் பேர் சேர்ந்து நிறைய பேர் காப்பாற்றிட்டு அந்த போட்டில் ஏற்றுனாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் அங்கே அப்படியே தத்தரிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் ஏறிட்டாங்க. அந்த ஆளை ஏற்றுனானா எல்லாரும் அந்த கடலில் என்ன செய்துருவாங்க, அமிழ்ந்து போயிடுவாங்க. உடனே அந்த ஒரு மனுஷனை, தத்தளிக்கிற மனுஷனை விட்டுட்டு இந்த படகோட்டி அந்த கப்பல் தலைவன் இந்த போட்டில் உள்ளவங்கள பத்திரமா கப்பல் கரைக்கு கொண்டு வந்துடும் சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. கரையிலேருந்து எல்லாரும் அப்படியே பயந்து நடுங்கிட்டு, ஐயோ எப்படி வரப்போகிறாங்க அப்படியே காற்று அடிச்சுட்டு போகுதுன்னு உடனே பக்கத்தில் வந்துட்டாங்க. எல்லோரும் பாதுகாத்துட்டாங்க. எல்லாம் நிறைய பேர் அதில் போய் டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா கடலுக்குள்ளே போய் அந்த புயலோடு போராடி நிறைய பேர் மீட்டெடுத்ததுனால அங்கேருந்து போனவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஆனால் ஒரு மனுஷன் அங்கே உயிருக்கு இன்னும் போராடிட்டு இருக்காங்க, தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த தத்தளிச்ச அந்த பையனை மாத்திரம் போய் கூப்பிட போகணும், ஒரு ஆளை மாத்திரம் கூப்பிட போகணும். அப்போ இந்த கப்பல் தலைவன் சொன்னாங்க, எல்லாரும் டயர்ட் ஆகிட்டாங்க, இனி யாராவது கரையில் இருந்து அங்கே ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் என்ன செய்துட்டு இருக்காங்க, தத்தளிச்சிருக்காங்க. அந்த ஒரு மனிதனை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் யாராவது வாங்கன்னு சொல்லி அப்படியே கூப்பிட்றாங்க. யாராவது வாங்கன்னு அப்படி சொல்லும்போது கொஞ்சம் இளைஞர்கள் நான் வரேன்னு சொல்லி அப்படியே போட்டில் ஏறினாங்க. அப்போது இன்னொரு தம்பி வந்தான், ஜான்னு சொல்லி அழகான ஒரு வாலிபன், நானும் வரேன்னு சொல்லி போட்டில் ஏற போகிறான். அவங்க அம்மா அப்படியே கையை பிடிச்சு அழுன்னு அழுகிறாங்க. ஜான் நீ போகாத, எல்லாரும் போகட்டும், நீ போகாத அப்படின்னு தலைவர் சொன்னாங்க. ஒரு மனுஷன் தச்சரிச்சுட்டு இருக்கா, சீக்கிரம் போகணும், யாராவது நீங்கள் சீக்கிரம் வாங்கன்றாங்க. இந்த ஜானுடைய அம்மா அந்த ஜான் கையை பிடிச்சிட்டு கதறாங்க, ஜான் நீ போகாத, உங்கள் அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் அப்படியே கடலில் அப்படியே போட்டில் போய் கடலில் இறந்துட்டாங்க. தம்பி நீ போகாத. அது மாத்திரம் இல்லை, அண்ணன் வில்லியம் போன வருஷம் போனவன் இன்னும் வரல, அவன் உயிரோடு இருக்கிறானா செத்து போயிட்டானான்னு எனக்கு தெரியல. ஜான் நீ மாத்திரம்தான் எனக்கு இருக்கான்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. நீ போயிடாத, அந்த ஒரு பையன் தத்தளிச்சுட்டு இருந்தா பரவாயில்ல, நீ போகாத அப்படின்னு கதறினாங்க. இந்த ஜான் அம்மாவுடைய கையை அப்படியே நிச்சயதான் விட்டுட்டு அம்மாட்ட சொல்கிறான், அம்மா ஒரு பையன் போராடிட்டு இருக்காம்மா, என்ன நடந்தாலும் பரவாயில்லம்மா, நான் போய் அந்த பையனை காப்பாற்றிட்டு வரணுமா, அந்த ஆளை நான் காப்பாற்றிட்டு வரணுமா. ஆண்டவர் சொல்லியிருக்காங்களாம்மா, உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, நம்மளை காக்கிற ஆண்டவர் இருக்கிறாருமா, அவர் என்னையும் காப்பாருமா, எல்லாரையும் காப்பாருமா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஒரு குதிச்சு அந்த போட்டில் குதிச்சோன்னே போட்டு போகுதுன்னா அவங்க பார்த்தா பயங்கர புயல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த போட்டையே ஒட்டைக்கிற மாதிரி வருது. இங்கே நம்ம அந்த இயேசுவே என் பிள்ளையை காப்பாற்றுங்க, எனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்குது அப்படியே போயிட்டா ஆத்துமா, அந்த ஒரு ஆத்துமாவை காப்பாற்ற போறேன்னு ஓடுறான். ஆண்டவரே நீ காப்பாற்றுங்கன்றாங்க. போட்டு அங்கே எங்கேயுமா ஓடுது, அப்படியே உடஞ்சிருப்போன்னு பயந்துருக்கு. அப்படி நேரம் போனாங்க. போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு, அந்த போட்டையே கண்டுபிடிக்க முடியல. உடனே இவங்களுக்கு இங்கே கரையிலேருந்து எல்லாரும் பார்த்துட்டு, ஐயோ இந்த போட்டில் போனவங்க அத்தனை பேர் மறிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி கதறிட்டு கவலையில் இருக்கிறாங்க. அங்கே போகிறாங்க, அதை தத்தளிச்சிட்டு இருக்கிற அந்த மகனை பிடிச்சி போட்டில் ஏற்றிட்டாங்க.
வந்துட்டு இங்கே வந்தான்னா வர்ற வழியில் பயங்கர புயல் காற்று, அப்படியே எதிர்காற்று உள்ள அவங்க ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி நகட்ட முடியல. ஆனால் கஷ்டப்பட்டு எல்லாரும் ஓட்டிகிட்டு வராங்க. கொஞ்சம் தூரத்தில் படகு தெரியுது. இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயோ இங்கேருந்து போனவங்க கூட உயிரோடு வருவாங்களா, இங்கேருந்து போனவங்க உயிரோடு வருவாங்களான்னு அப்படி பயந்து நடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே போட்டு அங்கே தெரியுது. உடனே வந்துச்சு, அங்கே எல்லாரும் இருக்காங்களான்னு பார்க்காங்க, யாருமே தெரியல. அப்படியே பக்கத்தில் வருது. வந்த உடனே எல்லாரும் கேட்குறாங்க, அந்த தத்தளிச்சுட்டு இருந்த அந்த ஆத்மாவை நீங்கள் காப்பாற்றிட்டீங்களா, இங்கேருந்து போனவங்க எல்லாரும் உயிரோடு இருக்கிறீங்களா, எல்லாரும் உயிரோடு இருக்கீங்களான்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே அப்படியே பக்கத்தில் வந்தாங்க. வந்த உடனே எல்லாரும் இருந்தாங்க, ஏம்மா நீங்கள் காணாமல் போன அண்ணன் தாம்மா அந்த கடலில் ஒரு ஆள் தத்தளிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அது யார் தெரியுமா, உங்கள் மகன் என் அண்ணன் வில்லியம்மா பாருங்கள், இன்னைக்கு நான் போகலைன்னா இன்னைக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி வில்லியம் அப்படியே தூக்கி கரையில் கொண்டாந்து நிப்பாட்டுனா பாருங்கப்பா. அவங்க அம்மாவுக்கு ஆனந்த சந்தோஷம் அப்படியே கண்ணீர் விடிச்சு கட்டி பிடிச்சி, ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்கள் காக்குறீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த கடற்கரையில் எல்லாரும் மனங்கள் படிட்டு கப்பல் உடஞ்சிச்சு. அதுலேருந்து அத்தனை பேர் தப்பிச்சு வந்தாங்க. ஒரே ஒரு வாலிபன், அவனு கப்பலில் அந்த ஒருத்தனை நான் முதலே சேர்த்தனா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. ஆனால் அந்த ஒருவனை விட்டுட்டு மறுபடி போய் எல்லாரும் போய் அந்த தம்பியை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து எல்லாரும் நினச்சிதாங்க தெரியுமா, காப்பாற்றப்பட்டாங்க. அன்பு தம்பி தங்கச்சி, நீ விசுவாசத்தோடு கூட நீ இருக்கும்போது ஆண்டவர் உன்னை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறாங்க, உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீ ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவர், என்னை வழிநடத்துங்க. இந்த நாட்களெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போனால் மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்களான்ற நம்பிக்கை கிடையவே கிடையாது. ஸ்கூல் வேனில் போகிறாங்க, அவங்க பத்திரமா வீட்டுக்கு வராங்களான்றது சொல்கிறதுக்கு இல்லை. சைக்கிளில் போகிறாங்க, அவங்க பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வருவாங்களான்றது தெரியவே இல்லை. ஆனால் பாருங்கள், கர்த்தர் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறாங்க. எந்த ஆபத்து இருந்தால் கூட அந்த ஆபத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. இதனால் நீ ஜெபம் பண்ணணும். வீட்டை விட்டு நீ வெளியே போகும்போது, ஆண்டவரே நீ காக்கிற தேவன், என் கூட வாங்க ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவரே, நீ அப்படி நீ ஜெபம் பண்ணு. ஏசப்பா உன் கூடயே இருப்பாங்க, உன்னை பாதுகாப்பாங்க, உன்னை ரட்சிப்பாங்க. நீ ஏசப்பாவுக்கு பிரியமாக எப்போவுமே செய்கிறதுக்கு, எப்போவுமே ஏசப்பாவுக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு நீ ஜெபம் பண்ணு. இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க காணாமல் போயிடுறாங்க, இல்லை விளையாண்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க காணாமல் போயிடுறாங்க. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நீர் என்னை பாதுகாக்கணும், எந்த இடத்துல போனாலும் பொல்லாத மனிதர்களுடைய கைகளுக்கு என்னை விலைக்கு பாதுகாக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் எல்லாருடைய கண்களுக்கும் கைகளுக்கும் உன்னை விலைக்கு பாதுகாப்பாங்க. இந்த வருஷம் நீ ஒரு தீர்மானம் எடுப்பியா, ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு பிரியமாக இருப்பேன் ஆண்டவரே, நான் வீட்டை விட்டு நான் வெளியே போகும்போது வரும்போது நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன், வேதத்தை வாசித்து தான் போவேன் அப்படின்னு சொல்லி நீ தேவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடு. நீ ஆண்டவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாங்க, உன்னை காப்பாற்றுகிற தேவனாக இருக்காங்க. நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நீ ஆண்டவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா உன் கூட பேசுவாங்க. நீ என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கே போகணும், எதை செய்யணும்னு சொல்லி அழகாக பேசுவாங்க. ஒரு சிலரோடு கூடலாம் நீ பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நீ உங்கள்கிட்ட எப்படி நடக்கணுன்றதெல்லாம் உனக்கு கற்றுத்தருவாங்க. உன்னை காக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாங்க. நீ பயப்படாத, தைரியமாக இரு. தேவனுக்கு மாத்திரம் பயந்து அவருக்கு பிரியமாக நீ வாழ ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாங்க. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா இந்த வருஷம் நீங்கள் என் கூட இருக்கணும், ஏசப்பா என்னை காக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறனால தகப்பன் இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்மணி பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கண்மணி பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறையா. எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்போ ஆமை துதிக்கிறையா, நான் வலது கையை பிடித்து உன்னை தாங்குவேன்னு சொன்னீங்க ராஜா. அப்போ இந்த சின்ன பிள்ளைங்க எங்கே போனாலும் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே, பொல்லாத மனிதர்களுடைய கைகளில் பிள்ளைகள் சிக்கி எந்த விதத்தில்
பாதிக்கப்படாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வாகனத்தில் போகும்போது ஆண்டவரே பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் நம்முடைய பாதுகாப்பின்கார பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. பிசாசுடைய தந்திரங்களுக்கெல்லாம் பிள்ளைகளை விலக்கி நீ பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறையா. பொல்லாதவருடைய கைகளுக்கெல்லாம் பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. பலவீனப்பட்ட பிள்ளைகள் மேல் உடைய தள்ளுமுள்ள கரத்தை வச்சு ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்க கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. பிள்ளைகளை நீர் கத்தாவே ரட்சிக்கப்படாத எல்லா பிள்ளைகளையும் நீ ரட்சித்து உமக்கு சாட்சியாக எடுத்து நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. தாப்பனே துதிக்கிறையா. இந்த புது ஆண்டில் பிரவேசித்திருக்கும் போது அவங்க எடுத்திருக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருக்கு நீங்கள் கிருபை தாங்க. சின்ன வயதிலிருந்தே உங்களுக்கு பயப்படுற பயத்திலும் அன்பிலும் கிருபையிலும் வளர்வதற்கு நீங்கள் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. சகல நன்மைகளை கட்டளிடுங்க ஆண்டவரை. எழுத்திலே ஞானத்திலே அறிவையும் சாமர்த்தியத்தை நீங்கள் கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. தானியேலோடு கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட இருந்த கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாத்து நீ மகிமையான காரியங்களை நடப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரை எல்லாவற்றிலும் சிறந்து ஆண்டவரை உம்முடைய நாமத்தை உயர்த்த மென்மைப்படுத்த கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நேச பிதாவே, ஆமேன். குட்டி தம்பி தங்கச்சி சொல்லிடுறேன் அப்படியே. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்குன்னு சொல்லி சேலம் கிட்ஸ் டைம் சொல்லி நாங்கள் வெளியிடுறோம். அதில் நிறைய ஸ்கிட்டு பாட்டுலாம் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அது நீங்கள் டிவிலையும் நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்லேயும் நிறைய எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள். உங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்ன செய்யுங்க பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். வீட்டை விட்டு வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் ஏசப்பா என் கூட இருக்கணும், நான் உங்களுக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணு. ஏசப்பா நீ போகிற எல்லா இடத்துலையும் உன்னை பாதுகாத்து வழிநடத்துவாங்க, உன்னை ஆசீர்வதிப்பாங்க. பயப்படாதே மகனே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே மகளே பயப்படாதே, நான் உனக்காக இருக்கிறேன். என்றைக்கும் நான் கூட இருக்கிறேன். நீ எந்தன் பிள்ளையல்லோ, நீ எனக்கு சுதந்திரமல்லோ, நீ எந்தன் சொந்தமல்லோ. பயப்படாதே கலங்காதே, நான் உனக்கு போதுமல்லோ. பயப்படாதே கலங்காதே, நான் உனக்கு போதுமல்லோ. பயப்படாதே மகனே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். சொந்தங்கள் பந்தங்கள் ரட்சிக்கப்பட, உன் குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கி வழிய. உன் சொந்தங்கள் பந்தங்கள் ரட்சிக்கப்பட, உன் குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கி வழிய. ரட்சிப்பின் சந்தோஷம் தந்திட நான் இருக்கிறேன் உன் ஜெபம் கேட்டிட. நான் இருக்கிறேன் உன் ஜெபம் கேட்டிட. பயப்படாதே மகனே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்.
தப்புவித்திட. பயப்படாதே மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நம்ம அந்த பாண்டியில் போய் ப்ளே பண்ணுவோமா? எந்த பாண்டுக்கு போகணும்? இந்த பக்கத்தில் இருக்குல்ல அந்த பாண்டிக்கு போகலாம். அங்கே போய் ஜாலியாக ப்ளே பண்ணலாம். இங்கே விட அந்த காட்டுக்குள்ளே ஒரு குளம் இருக்கு, அங்கே போவோமா? அங்கே போகக்கூடாது, அங்கே பெரிய ஸ்னேக் இருக்குது. மம்மி சொன்னாங்க அங்கே போகக்கூடாது. நம்ம சும்மா போயிட்டு வரலாமா? வேணாம், மம்மி சொன்னாங்க போகக்கூடாது. அப்படியா? சரி, அப்போ இங்கே போயிட்டு வரலாம். வா. ஜாலியாக இருக்கு, ஜாலியாக இருக்கு. நான் சொன்னேன்ல இங்கெல்லாம் ஜாலியாக இருக்கும், அங்கே போகாத சரியா? சரி சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போனேன். சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். அந்த காட்டில் உள்ள குளம் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் போய் அந்த குளத்தில் போய் கொஞ்ச நேரம் விளையாட போகிறேன். யாருக்கு தெரிய போகுது? நம்ம போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். நான் போக போகிறேன். எவ்வளோ மரம்லாம் அழகாக இருக்குது. ஜாலியாக இருக்குது, ஜாலியாக இருக்கே. ஜாலி ஜாலி. அங்கே ஒரு வாத்து இருக்கு, அதை அடித்து சாப்பிட்டுருவோம். ஏதோ சத்தம் கேட்குதே, என்ன சத்தமாக இருக்கும்? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ஐயோ, பாம்பு பாம்பு, ஐயோ பாம்பு பாம்பு. ஐயோ, அங்கே அதை விட பெரிய சத்தம் கேட்குது. ஐயோ, அங்கே பாம்பு 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 இருக்கு, பயமா இருக்கு. ஐயோ, சொன்னாலே நான் கேட்காம வந்துட்டேனே. ஐயோ, இப்போ என்ன பண்ண? ஆமாம், சண்டே கிளாஸில் ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன்னு ஈசப்பா சொல்லியிருக்காங்கல்ல. ஈசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஈசப்பா. நான் எங்கள் அக்கா சொன்னா பேச்ச கேட்காம நான் இங்கே வந்துட்டேன். ஈசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஈசப்பா, ப்ளீஸ் ஈசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஈசப்பா. ஐயோ, அங்கே அதை விட பெரிய சத்தம் ஏதோ கேட்குது, ஓடிடுவோம். பாம்பு போயிடுச்சு. ஜாலி ஜாலி, வீட்டுக்கு ஓடிடுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிட் பார்த்தீங்களா? நீங்களும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் எங்கேயாவது போகிறீங்களா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சரியா? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது ஏசப்பாவை நோக்கி நீங்கள் கூப்பிடணும். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏசப்பா வசனம் சொல்லியிருக்காங்கல்ல, நான் உன்னை காக்கும்படிக்கு உன் கூடவே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஏசப்பாவை உறுதியாக பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா நம்ம கூடவே இருப்பாங்க. அம்மா அப்பா சொல் போயிட்டு நடந்துக்கோங்க. ஓகேயா? பாய். என்ன குட்டீஸ், இந்த ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? ஓகே குட்டீஸ், இப்போது நம்ம ப்ரோக்ராமோட எண்டிங்க்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள், ஆலோசனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம்.